ஹலோ எவ்ரிவன், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னா, கல்யாண வீட்டு எண்ணெய் கத்திரிக்காய் காரக்குழம்பு எப்படி செய்து தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது ஒரு வாணலில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கிட்டு, எண்ணெய் சூடானதுக்கப்புறமா கடலைப்பருப்பு, துவரம்பருப்பு, உளுந்து, அரிசி, மல்லி, சீரகம், மிளகு இது எல்லாமே 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு ஏற்ப 3-4 பச்சை மிளகா இது கூடவே சேர்த்துக்கலாம். ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலையுமே கூட சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு வதங்க விட்டுறலாம். இதுக்கப்புறமா 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு மீடியம் சைஸ் தக்காளியும் சேர்த்துட்டு 1 கப் திருவன தேங்காயையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு வதங்க விட்டுறலாம். இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஆற வச்சு அரைச்சி ஃபைன் பேஸ்ட்டாக எடுத்துக்கலாம். குழம்பு செய்யறதுக்கு நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்து ஊற வச்சு ஃபில்டர் பண்ணி தண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ குழம்பு செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கு ஒரு பேனில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துட்டு, எண்ணெய் சூடானதுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் வெந்தயம், சுண்டைக்காய் வத்தல், 1/2 கப் பூண்டு, 1 கப் சின்ன வெங்காயம் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம். இது கூடவே ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு வதங்க விட்டுறலாம். இதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருந்த கத்திரிக்காயும் சேர்த்து கத்திரிக்காய் வேகிற அளவுக்கு விட்டுறலாம். கத்திரிக்காய் வெந்ததுக்கப்புறமா அரைச்சி வச்ச மசாலா பேஸ்ட்டை ஆட் பண்ணிவிட்டு, இப்போது 2 டீஸ்பூன் மிளகாய்த்தூளை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு கொதிக்க விட்டுறலாம். இது நல்லா கொதிச்சதுக்கப்புறமா புளி தண்ணியை கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதையுமே ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு 20 நிமிஷம் போல் எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு கொதிக்க விட்டு எடுத்துக்கலாம். இப்போது 20 நிமிஷம் ஆயிடுச்சு. குழம்பு நல்லா கொதிச்சு வந்துடுச்சு. அவ்வளோதான், கல்யாண வீட்டு கத்திரிக்காய் காரக்குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.